ஓம் சாந்தி 4/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தபடியே பரலோக தந்தையிடம் முழு ஆர்த்தியையும் வாங்க வேண்டுமென்றால் தன்னிடமுள்ள அனைத்தையும் பண்டமாற்று செய்து கொள்ளுங்கள். இது பெரிய வியாபாரமாகும். கேள்வி: டிராமாவில் ஞானம் எந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு மிக உதவியாக இருக்கிறது? டிராமாவில் இந்த ஞானம் எந்த விஷயத்தில் குழந்தைகளுக்கு மிக உதவியாக இருக்கிறது? பதில்: எப்பொழுது சரீரத்தில் வியாதி வருகிறதோ அப்பொழுது டிராமாவினுடைய ஞானம் மிகவும் உதவி செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் இந்த டிராமா அப்படியே திரும்பவும் நடக்கிறது என்பதை அறிவீர்கள். இதில் அழுவது, அலட்டுவது போன்ற எந்த விஷயமும் கிடையாது. கர்மத்தின் கணக்கு வழக்கு தீர்வு பெற வேண்டும். 21 பிறவிகளுக்கு கிடைக்கும் சுகத்துடன் ஒப்பிடும் பொழுது இந்த துக்கம் என்பது சிறிது கூட துக்கமாக அனுபவமாகாது. ஞானம் முழுவதும் புரியவில்லை என்றால் துடிப்பார்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது அஞ்ஞானம் என்ற இருள் சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் பெரிய வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அனைத்தும் நன்றாக தெரிந்திருக்கிறது. யாருக்கு தெரியவில்லையோ அவர் பூஜை முதலியவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். ஆகவே உங்களுக்கு பூஜை செய்வதற்கு அவசியமில்லை. இப்பொழுது நீங்கள் பூஜாரி நிலையிலிருந்து விடுதலை பெற்றீர்கள். பூஜிக்கத்தக்க தேவி தேவதை ஆவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையாக்கக்கூடியவர், சர்வ சக்திவான் என்று என்னைத்தான் அழைக்கின்றீர்கள். கல்பமாக பாபா அப்படியே புரிய வைக்கின்றார். இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே, 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து என்னை சந்திக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் செல்லமானவர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது இந்த தேக அகங்காரத்தை நீக்கி ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஆத்மாவை பற்றிய ஞானமும் தந்திருக்கிறது. அதை பாபாவை தவிர வேறு யாராலும் தர முடியாது. ஆத்மா பற்றிய ஞானம் அறிந்த மனிதர் எவரும் இல்லை. பாபா வருவதே பாவ ஆத்மாக்களினுடைய உலகத்தில்தான். இங்கு புண்ணிய ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்தார்கள்? யார் 84 பிறவிகள் முழுவதும் எடுத்திருக்கிறார்களோ அவருடைய சரீரத்தில் நான் வருகிறேன். எல்லோரையும் விட இவர் முதலில் கேட்கிறார். இந்த பிரம்ம பாபா சிவபாபா முரளி சொல்லும் பொழுது மற்றவர்கள் கேட்பதற்கு முன்பாக இந்த பிரம்ம பாபா தான் முதலில் முரளியை கேட்கிறார். இங்கே மதுபனில் உங்கள் நினைவு பயணம் நன்றாக இருக்கிறது. இங்கே புயலும் வீசலாம். ஆனால் பாபா புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். புயலன்னா மாயா பற்றி பாபா பேசுகிறாரு. கல்பத்திற்கு முன்பும் கூட நீங்கள் இப்படிதான் ஞானத்தை கேட்டிருந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். பழைய உலகத்துடைய விநாசம் ஏற்பட்டே தீர வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அதிகாலையில் எழுந்து உடல் நினைவிலிருந்து விலகியிருக்கும் ட்ரில் செய்யவும். பழைய உலகம், பழைய உடல் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. அனைத்தும் மறந்திருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து உடல் நினைவிலிருந்து விலகி இருக்கும் ட்ரில் செய்யவும்
பழைய உலகம், பழைய உடல் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. அனைத்தும் மறந்திருக்க வேண்டும். 2வது, சங்கம யுகத்தில் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இந்த சங்கம் யுகத்தில் பாப்ப ஆத்மாக்களோட பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. கர்ம கணக்கு வழக்கை மிகவும் மகிழ்ச்சியாக தீர்க்க வேண்டும். அழுவது, அடிப்பது கூடாது. அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து நிமித்தமாகி கவனித்து வரவும். சரீரத்திற்கு வியாதி வரும் பொழுது அனைத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு சரீரத்தை கவனித்து வர வேண்டும். அழுவது, புலம்புவது, அடிப்பது இப்படி இருக்கக்கூடாது. வரதானம், உணரக்கூடிய சக்தியின் மூலமாக சுய பரிவர்த்தனை செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தியாகுங்கள். ரியலைசேஷன் பவர் மூலமாக சுயத்தை மாற்றம் செய்யக்கூடிய தீவிரமான முயற்சியாளராகுக. எல்லாம் சுயத்தை மாற்றணும் அப்படின்னா ரியலைசேஷன் வேணும். ரியலைசேஷன் இல்லாமல் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. இப்படி ரியலைசேஷன் சக்தியின் மூலமாக தன்னை உடனுடனே மாற்றிக்கொள்ளக்கூடிய தீவிர புருஷார்த்தியாகுக. விளக்கம், எந்த ஒரு விஷயத்திலும் பரிவர்த்தனைக்கான ஆதாரம் உணரக்கூடிய சக்தியாகும். உணரக்கூடிய சக்தி வராத வரை அனுபவம் ஏற்படாது. மேலும் எதுவரை அனுபவம் ஏற்படவில்லையோ அதுவரை பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையின் அஸ்திவாரம் உறுதியாக இல்லாமலும் கூடவே ஊக்கம் உற்சாகத்தின் நடைமுறையும் இருக்காது. பாபா நல்லா புரிய வைக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்திலும் பரிவர்த்தனைக்கான ஆதாரமே ரியலைசேஷன் சக்தியாகும். எதுவரைக்கும் ரியலைசேஷன் வரலையோ எந்த ஒரு அனுபவமும் ஆகாது. எதுவரைக்கும் அனுபவம் ஏற்படவில்லையோ அது வரைக்கும் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மையினுடைய அஸ்திவாரம் உறுதியாக இல்லாமலும் கூடவே ஊக்கம் உற்சாகத்தின் நடைமுறையும் இருக்காது. வாழ்க்கையில் ஊக்கமும் இருக்காது, உற்சாகமும் இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் உணரக்கூடிய சக்தி அனுபவ ரீதியாக இருந்தால் தீவிர புருஷார்த்தமாக ஆக்கிவிடும். உணரக்கூடிய சக்தி சதா காலத்திற்கும் சகஜமாக பரிவர்த்தனையை ஏற்படுத்தும். ஸ்லோகன், அன்பு சொரூபத்தை சாக்காரத்தில் வெளிப்படுத்தி பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகுங்கள். அன்பினுடைய சொரூபத்தை சாக்காரத்தில் வெளிப்படுத்தி பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.